தமிழ் ஆட்சி மொழியாக தொடரும் என சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. சிங்கப்பூரை உருவாக்கியதிலும் அதன் மேம்பாட்டிலும் தமிழர்களின் பங்கு அளப்பரியது எனவும் அதனால்தான் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளது எனவும் அந்நாட்டு அமைச்சர் கூறியுள்ளார். இன்று வரை அந்நாட்டு பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் மட்டுமல்ல, மலேசிய அரசின் தரவுகளின்படி அந்நாட்டு மக்கள் தொகையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் சுமார் 8%. அந்த 8% பேரில் சுமார் 95% பேர் தமிழர்கள். இன்றைய சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் தமிழின் அன்றைய தொடர்பு என்ன என்பதின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். 1965 மலேசியாவில் இருந்து சிங்கப்பூர் பிரிந்து வருவதற்கு முன்பு வரை இரு நாடுகளும் ஒன்றாகவே இருந்தது. மலேசிய தமிழர் எனப்படுவோர் தமிழ் பின்புலத்துடன் மலேசியாவில் வசிக்கும் தமிழர்கள். இன்று மலேசியாவில் ஏறத்தாழ 1.5 மில்லியனுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள். தொன்று தொட்ட மலேசிய நிலப்பகுதிகளுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு உண்டு. ஆம், 11ஆம் நூற்றாண்டில் சோழ அரசன் ராஜேந்திர சோழன் கடாரம் எனப்படும் இடத்தை போரில் வென்றதாக வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. இதனால்தான் கடாரம் வென்ற சோழன், கடாரம் கொண்டான் என்ற பெயர்கள் ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது. சுமத்ரா மற்றும் மலாய தீபகற்பத்தில் சோழர்களால் தொடர்ச்சியான படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. சோழர்களின் வருகையும் போர்களும் முன்பு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஸ்ரீ விஜய ஆட்சியை வலுவிழக்கச் செய்தது. ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பிற்கு பின் அங்கு தமிழர்களின் வளர்ச்சி மேலோங்கியது. சோழர்களின் காலத்தில் வணிகம் ரீதியாக மலாயா வந்து போன தமிழர்கள் அதன் பின் நடந்த படையெடுப்பு, போர், ஆட்சி மாற்றம் என காலம் ஓடியதில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்றைய மலேசியா அன்று மலாயா என்று அழைக்கப்பட்டது. தமிழர்கள் கொத்தடிமைகளாய் மலாயாவுக்கு கொண்டு வர தொடங்கிய காலம் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என சொல்லலாம். நீராவி கப்பலில் பல இன்னல்களோடும் கொடுமைகளோடும் பயணித்து மலாயா வருவார்கள். அக்காலகட்டத்தில் மலாயாவில் நல்ல துறைமுகங்கள் கிடையாது. விளை நிலங்கள் என்று சொல்லப்படும் தோட்டங்கள் கிடையாது. பழ மரங்களும் சிறு தென்னந்தோப்புகள் மட்டுமே அங்கு இருந்தன. இவற்றிற்கு பின்னால் அடர்ந்த பெருங்காடுகளே கண்ணுக்கு தெரிந்தன. மலாயா மண்ணில் நம் மூதாதையர்கள் கால் பதித்த போது அவர்கள் கண்ட மலாயா இதுதான். ஆறு, கடல் ஓரங்களில் நீண்ட சதுப்பு நில காடுகளும் உள்பகுதியில் நெடிர்ந்து வளர்ந்து வானளவில் உயர்ந்து நின்ற கருங்காடு எனப்படும் அடர்ந்த காடும் மலாயா முழுவதும் பறந்து கிடந்தது. ஆங்கிலேய நிறுவனங்கள் இக்காடுகளை கூறு போட்டுக் கொண்டு தோட்டங்கள் ஆக்கும் முயற்சியில் இறங்கின. புலி, கரடி, யானை போன்ற காட்டு விலங்குகள், பாம்பு, பூரான், குளவி போன்ற நச்சு பிராணிகள், விதவிதமான கொசுக்கள், ரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள் இக்காட்டுக்குள் மலிந்து கிடந்தன. தமிழர்களின் வாழ்க்கை இத்தகைய கொடிய காட்டுக்குள் தான் அன்று தொடங்கியது. மனித இனத்தின் கால்படியாத இக்காடுகளில் தமிழனின் கால்தான் முதலில் பதிந்தது. காட்டுக்குள் வணிக நிலையங்கள் இல்லாத ஒரு சூழல். இந்த நிலையில் அந்த தோட்ட நிர்வாகமே மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை கொண்டு வந்து பங்கீடு செய்து வந்தது. ஆரம்ப காலத்தில் தோட்டங்களில் கரும்பு, தென்னை, காப்பி, அன்னாசி போன்ற பயிர்களையே விளைவித்தன. பின் மலையும் மடுவும் பாறைகளும் நிறைந்த மலாயா பூமியை செம்மைப்படுத்தி சாலைகளையும் தொடர்வண்டிகளையும் அமைத்துக் கொடுத்தது தமிழர்களே என்பதை எவர் மறுத்தல் இயலும். காலப்போக்கில் செம்பனை, ரப்பர், தேயிலை போன்ற பயிர்கள் அறிமுகமாயின. ரப்பரின் வருகைக்கு பிறகு சஞ்சி கூலிகள் என பெயரில் தமிழர்கள் அசுர வேகத்தில் இறக்குமதியாகிக் கொண்டிருந்தனர். மலேசியாவில் காசும் பணமும் கித்தா மரத்தில் காய்த்து தொங்குகிறது எனும் ஆசை வார்த்தைகளை நம்பி தென்னிந்திய மக்கள் மலாயாவுக்குள் ஆயிரக்கணக்கில் அழைத்து வரப்பட்டனர். கித்தா மரம் என்பது ரப்பர் மரமாகும். மலேசிய வரலாற்றில் சஞ்சி கூலிகள் என்பது ஒரு துயர அத்தியாயத்தின் முதல் பக்கம். தங்களை குபேரராக்கிக் கொள்வதிலேயே தோட்டத்துறைமார்கள் குறியாயிருந்தனர். ஏழை உழைப்பாளிகளின் நலனில் சிறிதும் அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் அவர்களை மேலும் மேலும் வருத்தி கசக்கி பிழிந்து கொண்டிருந்தனர் அவர்கள். இவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஆங்கிலேயர் இழைத்த கொடுமைகள் இந்திய நாட்டினருக்கும் எட்டியிருந்தது. இதனை பாரதியார் அவர் பாடலில், கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ, அந்த ஏழையில் சொரியும் கண்ணீர் நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே என்று வேற்று நாட்டுகளில் வேதனைப்பட்ட தமிழர்களுக்கு கண்ணீர் விட்டழுத ஒரே தமிழ் கவிஞர் இந்த மகாகவி பாரதியார் மட்டுமே. 1929 தந்தை பெரியார் மலாயா நாட்டிற்கு வருகை புரிந்தார். அதன் பிறகு மலாய தமிழர்களின் வாழ்வில் புதிய வேகமும் புதிய சிந்தனை மாற்றமும் உருவாகின. மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புதிய இலக்கிய போக்குகள் தோற்றம் கண்டன. நகரப்புற மக்களிடம் மட்டுமல்லாமல் தோட்டப்புறங்களிலும் பெரியாரின் சிந்தனைகளும் பேச்சுகளும் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தின. பெரியாரின் வருகை மலேசிய தமிழர்களின் வாழ்வில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. சஞ்சி கூலிகளாக தமிழக மண்ணில் இருந்து மலாயாவுக்கு ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் காட்டையும் மேட்டையும் திருத்தினார்கள். ரப்பரை பயிரிட்டு நாட்டு வளத்தையும் தேடித் தந்தார்கள்.
ஆனால் அவர்களின் வாழ்வில் உயர்வுகள் எதுவும் ஏற்படவில்லை. மாத சம்பளத்திற்கும் அடிப்படை வசதிகளுக்குமே போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின் 1937 சஞ்சி கூலி முறை தடை செய்யப்பட்டு ஒழிக்கப்பட்டது. இரண்டாவதாக யுத்தம் வந்தது. மலாயாவை ஜப்பானியர் பிடித்துக் கொண்டனர். 1942 முதல் 1945 ஆகஸ்ட் வரை தமிழர்கள் வாழ்ந்திருந்த நிலை இரண்டாவது சோகக்கதை. இக்காலகட்டத்தில்தான் ஜப்பானிய அரசு சயாம் பர்மா மரண ரயில் பாதை அமைத்தது. இந்தியர்களை வண்டி வண்டியாக அள்ளி போட்டுக் கொண்டு போய் சயாமிய காட்டில் கொட்டி வேலை வாங்கியது ஜப்பானிய அரசு. இம்முயற்சியில் லட்சத்திற்கும் மேலானவர்கள் சயாமி காடுகளில் புதையுண்டு போயினர். 1945 ஆகஸ்டில் ஜப்பான் சரணடைந்தது. வெள்ளைக்காரர்கள் படை வந்து சேர ஆன இடைப்பட்ட 2 வார காலத்தில் காட்டுக்குள் இருந்த கம்யூனிஸ்ட் படைகள் நாட்டுக்குள் வந்து ஆட்சியை கையில் எடுத்துக் கொண்டனர். இவர்களின் ஆட்சியில் இந்தியர்கள் பட்ட துன்பம் எண்ணிலடங்காதது. மலேசியாவின் வளர்ச்சிக்கு ஆக்க சக்திகளாக விளங்கியவர்களின் பட்டியலில் முதன்மை இடத்தில் இருந்தவர்கள் சஞ்சி கூலிகளாய் வந்த இந்திய தொழிலாளர்கள்தான். இவர்கள் ரப்பர் தோட்டங்கள், தொடர்வண்டி சாலைகள் அமைத்தல் பணி, மின்சாரத்துறை, நீர் விநியோக துறைகளில் பெருமளவில் வேலை செய்தனர். மலாயா நாட்டில் தமிழர்களின் கண்ணீர் கதை சுமார் 2.5 நூற்றாண்டுக்குள் தொடர்கதையாய் இருந்திருக்கிறது. அந்த நீண்ட காலத்தில் இந்திய ரத்தத்திலும் வியர்வையிலும் தியாகத்திலும் தான் இன்றைய நவீன மலேசியா எழுந்து நிற்கின்றது என்பதை வரலாறு காட்டும் உண்மை. பல மொழிகள் பேசப்பட்ட இந்தியர்கள் மலாயாவில் பெரும்பான்மையினராக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாக இருந்த காரணத்தினால் இந்தியர்களின் பொது மொழியாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழர்களின் தியாகம், உழைப்பு என எதையும் மறக்காத சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இன்றும் தமிழர்க்கென கௌரவத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றன.